நான் தான் முதல்ல சொன்ன சூரியனை பார்த்து எந்த ஒரு நாய் உழைத்தாலும் அந்த நாய்க்குத்தான் வாய் வலிக்கும். ஆமைக்கறி சீமானவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வரவில்லை. ஏன் போகல அப்படின்னு கேட்டா, ஆமைக்கறி கதையை சொல்லி ஊரை ஏமாத்தி திரள் நிதி பிச்சை எடுத்து பிழைப்பை நடத்துவதற்கே அவருக்கு நேரம் சரியா போயிருக்கும். அப்புறம் எங்கிருந்து அவர் வரப்போறாரு? இன்றைக்கு அது அப்படியே மடைமாற்றம் செய்து எந்த திருக்கோவிலுக்குள் யாரை உள்ளே நுழையக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்கள் அதே திருக்கோவிலினுடைய கருவறையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் மூலமாக அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று அர்ச்சகராக இருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய தளபதியாரினுடைய சாதனையால் மட்டும்தான் முடிந்தது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் முடிந்தது. இதை யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. பெண்களை வேத பாடம் படிக்க கூடாது என்று சொன்னார்கள். பெண்களுக்கும் வேதத்திற்கும் சம்பந்தமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பெண் ஓதுவார்கள் இருக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை. இதை பொறுக்காத ஒன்றிய அரசு நம் மீது தொடர்ச்சியான வஞ்சனைகளை உட்புகுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒரு மாநிலத்திற்கு முதன்மை கல்வி. இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் நாம் பறித்து கொண்டே இருக்கிற பொழுதும் கூட இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லா துறைகளிலும் முதன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இது எப்படி என்று தெரியாமல் புதற்றி கொண்டிருக்கிறது மத்திய அரசுகள். இதை பொறுக்க முடியாத அரசுதான் நம் மீது தொடர்ச்சியான பல்வேறு இன்னல்களை திணித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் அஞ்சாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இந்த கூட்டத்தை கூட்டு இந்த நேரத்தில் இப்படி உட்கார வச்சோம்னா அமைதியாக தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் அத்தை மகளை நினைச்சுக்கிட்டு, அத்தை மக உன்ன நினைச்ச அழகு கவிதை ஒன்று அடிச்சேன், அத்துணையும் மறந்து புட்ட அடியே உன்னை பார்த்ததுமே என்று தன் அத்தை மகளை நினைத்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம், என் அன்பின் உடன்பிறப்புகள் எல்லோரும் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தன்னுடைய உரிமை, தன்னுடைய மொழி போரினுடைய உரிமை, இவற்றையெல்லாம் எதிர்த்து கேட்பதற்காக இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தினை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம், தமிழ் புதல்வன், நான் முதல்வன். இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு தளபதியார் அவர்களை அப்பா என்று அழைக்கிறார்கள். அதை கூட ஒரு சிலரால் பொறுக்க முடியவில்லை. அப்பா என்று எப்படி அழைக்கலாம், அவர்களே வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்று புரட்சி தமிழர் என்று நாற்காலிகளுக்கு அடியில் புகுந்து புரட்சி தமிழர் என்கின்ற பட்டத்தை பெற்றுவிட்டு நாங்கள் பேசவில்லை. மாணவர்களினுடைய, இளைஞர்களினுடைய உண்மையான அன்பினை பெற்றுவிட்டு அவர்களினுடைய உள்மனதிலிருந்து வந்த சொல் அப்பா என்கிற சொல். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதையே பணியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர். யாரு? சாட்டை அடி அண்ணாமலை அவர்கள். என்றைக்கு டெல்லிக்கு சென்று விட்டு வந்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை மண்டை குழம்பி போய் சுற்றி கொண்டிருக்கிறார். சாட்டையில் அடித்துக்கொண்டு கூத்தாடி எப்படி அடித்துக் கொள்வாரோ அதுபோன்று அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தவர்கள் தான் வீழ்ந்து போனார்கள். இந்த சூரியனை பார்த்து எந்த ஒரு நாய் குலைத்தாலும் அந்த நாய்க்குத்தான் வாய் வலிக்கும். மாறாக சூரியன் அதன் செயலில் இருந்து பின்வாங்க போவதில்லை. சூரியன் எப்படி அதன் செயலில் இருந்து பின்வாங்க போவதில்லையோ அப்படிதான் எங்கள் தங்க தளபதியார் அவர்களும் அவரினுடைய செயலில் இருந்து பின்வாங்க போவதில்லை. மக்கள் பணியே மகேசன் பணி என்று இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரே காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக மகா கும்பமேளா நடந்த பிரயாக்ராஜ் ஆறுகளில் அந்த ஆறுகள் குளிப்பதற்கு தகுதியற்றவை என்று சொன்னார்கள். ஏன்னு தெரியுமா? பிரயாக்ராஜ் ஆறுகள் ஏன் குளிப்பதற்கு தகுதியற்றவை என்றால், நம்முடைய இந்திய நாட்டை மிக கேடாக ஒரு ஆட்சி முறை நடத்தி கொண்டிருக்கிற நம் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கால் வைத்து குளித்ததால் அந்த ஆறு குளிப்பதற்கு தகுதியற்றவை என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. இதை ஒன்றிய அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்தது. பீடை கால் வைத்த இடம் விளங்குமா?
விளங்காது. பீடை கால் வைத்த இடமாகிய அந்த ஆறே விளங்கவில்லை. நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய நாடு எப்படி விளங்கும்? எனவேதான் சொல்கிறோம் கெட் அவுட் மோடி. எனவேதான் சொல்கிறோம் கெட் அவுட் மோடி. அன்றைக்கு கூட போட்டி வைத்தார்கள், யார் எவ்வளவு அதிக ட்வீட் போடுறாங்கன்னு பார்க்கலான்னு. தோந்தது அவங்க தான். வெற்றியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட உடன்பிறப்புகளும் தான் என்பதை இந்த மேடையிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்களை போன்ற எத்துணை சங்கிகளை வந்தாலும் ஒற்றை செங்கல்லால் விரட்டி அடிப்பதற்காக எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எத்துணை சனாதனவாதிகள் வேண்டுமானாலும் இங்கே வாருங்கள், விரட்டி அடிப்பதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். தோசை இன்னைக்கு பெண்கள், நான் போற கூட்டத்தில் எல்லாத்திலையும் பெண்கள் அதிகமாக நிறைந்திருப்பார்கள். இன்றைக்கு பெண்கள் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். ஆண்களும் ஒரு சிலர் தோசை சுடுறாங்க, அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தோசை சுடுறதுக்கு தோசை சரியா வரலைன்னா என்ன பண்ணுவோம்? ஆம்லெட்டை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் மாவு ஊற்றினா வளவலன்னு தோசை வந்துடும். அப்படி இல்லைன்னா எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து ஊற்றி மாவு ஊற்றினா தோசை வந்துடும். இனிமேட்டுக்கு தோசை வரலைன்னா அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை. புதுசாக ஒரு தோசை சட்டி ஒன்று இருக்கு. ஏடிஎம்கேவில் என் அன்பிற்கினிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய மண்டை சும்மா தான் இருக்கு, வேணும்னா தோசை ஊற்றிக்கலாம். உண்மையாலுமே வேணும்னா தோசை ஊற்றிக்கலாம். சட்டியில் தோசை ஊற்றினா மாவு ஊற்றினா எப்படி வருமோ அது மாதிரி நல்லா வளவன்னு வரும். இது மேலே கவலைப்படாதீங்க. தோசை வரலைன்னா சத்தியமாக ஆனியன் தேய்க்க வேண்டாம், ஆணி அடிச்சிருங்க. மாநில அரசு தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிடுறாங்க, நம்முடைய தளபதியார் தலைமையில் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு சார்ந்து ஒரு கலந்தாலோசனை கூட்டம் போடணும். அதை முடிச்சுட்டு எங்கள் அன்பு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வெளியே என்ன சொல்றாரு? திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று சொல்கிறார். உங்களை போன்று பிஜேபியோடு கள்ள கூட்டணியை வைத்துக் கொண்டு நாங்களா இரட்டை வேடம் போடுகிறோம்? உங்களை போன்று நாற்காலிகளுக்கு அடியில் புகுந்து நாங்களா இரட்டை வேடம் போடுகிறோம்? யாரை பார்த்து இரட்டை வேடம் போடுகிற திமுக என்று சொல்லுகிறீர்கள்? இந்த திமுக பணங்காட்டு நரி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசுகிற எவனாக இருந்தாலும் எதிர்த்து அடித்து நொறுக்குவோம் என்பதை இந்த மேடையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள்? நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். தாவேக மாநில 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அந்த துவக்க விழா மாநாட்டில் தலைவர் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த தலைவரோட இதை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் அண்ணன் லொயோலா மணி அவர்கள், எங்கள் தலைவர் அவர்களினுடைய நடையை பாருங்கள், எங்கள் தலைவர் அவர்களினுடைய பார்வையை பாருங்கள், எங்கள் தலைவர் நடந்தால் கம்பீரம், எங்கள் தலைவர் அவர்களினுடைய இடையை பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தாவேக 2வது துவக்க விழாவில் பொதுக்கூட்டத்தில் உங்கள் தலைவரினுடைய இடையை பாருங்கள், உங்கள் தலைவனினுடைய பார்வையை பாருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை கூட ஏற்றுக்கலாம். அவர்களுடைய பார்வை இடை அசைவில் 2026 வெற்றி தெரிகிறதாம். இது எப்படி இருக்கு? உங்கள் தலைவரினுடைய இடையை பாருங்கள், நடையை பாருங்கள், உடையை பாருங்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், உங்க தலைவர் என்ன சிம்ரனா இல்ல உங்கள் தலைவர் என்ன ரம்பையா, ஊர்வசியா, இல்ல மியா கலிஃபாவான்னு கேட்கிறேன். உங்கள் தலைவரை அங்குலமாக பார்த்து நாங்கள் ரசிப்பதற்கு உண்மையாக கொள்கையை பேசுங்கள். உங்களுடைய கொள்கையை முடிந்தால் எடுத்து பேசுங்கள். எப்பொழுது மேடை போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து விடுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். முடிந்தால் களத்திற்கு வாருங்கள். களத்திற்கு வந்தால் கூட எங்களை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை இந்த மேடையில் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு கொள்கை பரப்பு இணை செயலாளர் இப்படி இருக்காரு. அதுக்கு இந்த ரஜினி படத்துல பாட்ஷா படம்னு ஒன்று படம், அந்த படத்துல ஒரு பெண்ணு தான் ஆணுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. நீ நடந்தாள் நடை அழகு அழகு, நீ சிரித்தாள் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு என்று ஒரு பெண் ஆணை பார்த்து, ஒரு ஆணினுடைய அழகை பார்த்து பாடுகிற ஒரு பாடல். ஆனால் உங்கள் கட்சியினுடைய பொதுக்கூட்ட 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஒரு ஆணை பார்த்து ஆணே பாடுகிறாயே, அவனாடா நீன்னு கேட்க தோன்றுகிறதா இல்லையா? இது எப்படி இருக்கு? இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடுவீர்களா? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் ஒழிக்க முடியாது. அதை விட இந்த 84 இதை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். 84 அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள் கட்சி கொடியை தன் கக்கத்தில் இருந்து வெத்தலவாக்கு பையை விரித்தது போல் விரித்து விட்டு அவரும் சொல்கிறார், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து விடுவோம் என்று. இதை யாராலும் ஒழிக்கவே முடியாது.
அந்த சூரியன் எப்படி இங்கே ஒளி பிரகாசம் செய்து கொண்டிருக்கிறதோ, அந்த சூரியன் எப்படி மக்களிடத்திலே ஒளியை கொடுத்து விளைச்சலை கொடுத்து விவசாயிகளுக்கு முன்னுதாரணமாக விவசாயிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதை போல் இந்த சூரியன் ஒருபொழுதும் பின்வாங்காது. இந்த சூரியன் விவசாயிகளை வாழ வைக்கக்கூடிய, விவசாயிகளோடு ஒன்றிணையக்கூடிய கடவுளுக்கு நிகரான சூரியன், திராவிட முன்னேற்ற கழகம் சின்னமாக வைத்திருக்கக்கூடிய சூரியன் என்பதை இன்றைக்கு பேசக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உரிமைகளை எத்தனை ஆண்டு காலம் பறித்துக் கொண்டே இருப்பீர்கள்? நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், என்னுடைய தாயார் ஒரு தூய்மை பணியாளர். ஒரு தூய்மை பணியாளருடைய மகன் இன்றைக்கு சென்னை மாநில கல்லூரியிலே படிக்கிறேன் என்று சொன்னாள். அந்த வரலாற்றை படைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த மேடையில் நான் சொல்லிக் கொள்கிறேன். தூய்மை பணியாளருடைய மகனும் மாநில கல்லூரியில் படிக்கிறான். இன்றைக்கு யாரை எந்த இடத்தில் உட்காரக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு தூய்மை பணியாளருடைய மகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்ட மேடையில் என்று பேசுகிறான். அந்த வாய்ப்பை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை என்றைக்கும் மறந்துவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த மேடையின் வாயிலாக சொல்கிறேன். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் முன்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இந்த உலகத்திலேயே ஒளியை கொடுப்பது இரண்டு. மக்களினுடைய புற இருளை போக்கி அகையிருளை போக்கி அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது இரண்டு தான், இரண்டு ஒளிவட்டங்கள் தான் என்று தண்டி அலங்காரத்திலே ஒரு பாடல் சொல்லுகிறது. ஒன்று தமிழ், இன்னொன்று சூரியன். இந்த சூரியன் இருக்கும் வரை இந்த தமிழகத்து மக்களை ஒருவன் கூட தொட்டு பார்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் இருக்கும் வரை ஒருவர் கூட இந்த தமிழகத்திலே உள்ளே நுழைந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது என்பதைத்தான் இந்த மேடையின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஓடுகிற ரயிலில் டீ விற்பனை செய்கிற எந்த திராவிட தமிழனையாவது நீங்கள் பார்த்ததுண்டா? இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் போக்குவரத்து சிக்னல்ல கார் ஸ்டிக்கர் விற்பனை செய்கிற திராவிட தமிழனை கண்டதுண்டா? இன்றைக்கு ஜார்க்கண்ட் மாநில ரயில் நிலைய வாசல்ல கை குழந்தையோடு பொம்மை விற்பனை செய்கிற தமிழனை கண்டதுண்டா? கிடையாது. ஏனென்றால் தமிழர்கள் 90% மேலாக படித்து விட்டார்கள். அதனால்தான் மற்ற மாநிலங்களில் தமிழர்கள் டீ விற்பனை செய்வதோ ஸ்டிக்கர் விற்பனை செய்வதோ செய்யவில்லை. ஆனால் மற்ற மாநிலத்தவர்கள் தமிழ் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன மாநிலங்கள் எல்லாம் பிஜேபி ஆளுகிற மாநிலம். அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார். ஏன் இந்த அரசு ஹிந்தி படிப்பதை மாணவர்கள் படிப்பதை தடுக்கிறது என்று கேட்கிறார். நான் கேட்கின்றேன், இந்த தமிழகத்தில் கேந்திரிய வித்யாலய பள்ளிகள் 34 இருக்கிறது. இந்த 34 கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் ஏன் ஒரு பள்ளிகளில் கூட தமிழாசிரியர்கள் முறையாக நியமிக்கப்படவில்லை? ஏன் தமிழ் மொழி கட்டாய மொழியாக்கப்படவில்லை? நீங்கள் நடத்துகிற இந்த நடத்துகிற கேந்திரிய வித்யாலய பள்ளிகள்ல தமிழாசிரியர்கள் நியமிக்கப்படாமல் வெளியே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் படிக்கிற மாநில கல்லூரியில் கூட ஹிந்திக்கென்று ஒரு துறை இருக்கிறது, சமஸ்கிருதத்திற்கென்று ஒரு துறை இருக்கிறது. மற்ற மொழிகளுக்கெல்லாம் கூட வாய்ப்பு கொடுத்திருக்கிற ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எங்கள் மீது நீங்கள் மொழியை திணிக்காதீர்கள். ஒரு மொழியை படிப்பதும் கற்பதும் எங்களினுடைய தனிப்பட்ட உரிமை. மத்திய கல்வி அமைச்சர் அண்ணன் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கான நிதியை ஒதுக்குவோம் என்று சொல்லுகிறார். எங்களிடத்தில் இருந்து பெறுகிற 1 ரூபாய் பிச்சை பணத்தில் 29 பைசா மட்டும் எங்களுக்கு செலவு செய்தால் மீதி பணம் எங்கே செல்கிறது? அன்பு அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வீட்டிற்கு செல்கிறதா என்று கேட்க தோன்றுகிறதா இல்லையா? எங்களுக்கென்று நாங்கள் செலுத்துகிற வரி பணத்தை தான் நாங்கள் உரிமையோடு கேட்கின்றோம். எங்களுக்கு மீண்டும் எங்களுடைய வரி பணத்தை கொடுங்கள் என்று. இப்படியெல்லாம் பல்வேறு முறையில் நீங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை பறித்து விட்டால் நாங்கள் அடங்கி விடுவோமா? நீங்கள் இன்னும் எத்தனை அடக்குமுறையினை எங்கள் மீது திணித்தாலும் பல்வேறு அடக்குமுறைகளை கண்டு எழுந்த
மக்கள் இந்த தமிழர்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடன்பிறப்புகள், நீங்கள் செலுத்துகிற அந்த அடக்குமுறைகளுக்கு ஒருபொழுதும் அடிபணிய மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை நீங்கள் பறித்துவிட்டு நீங்கள் ஆளுகிற அல்லது ஆளப்போகிற அந்த மாநிலங்களுக்கு மட்டும் கொடுத்தால் அங்கே எம்பி சீட்டை அதிகப்படுத்தி விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை அதிகப்படுத்துவதனால் என்ன, நீங்க பாட்டுக்கு அமைதியா போயிடலாம் என்று கேட்கலாம். அதை அதிகப்படுத்துவதன் மூலம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை பறித்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்து, அதாவது அன்ன போஸ்டா ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அன்ன போஸ்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வரையறையை பிஜேபி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒருபொழுதும் தமிழ்நாடு ஏற்காது. மாநில உரிமைகள் என்பது எங்களினுடைய உரிமை, கல்வி உரிமை என்பது எங்களினுடைய உரிமை. நாங்கள் என்றைக்கும் அண்ணா வழியில் அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம். ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை நன்றாக ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் பேசுகிற இந்த சொல் ஒன்றிய அரசுக்கு கேட்கும் என்று நினைக்கின்றேன். இப்படியே நீங்கள் எங்கள் மீது திணித்துக் கொண்டே இருந்தால் இந்த தமிழ்நாடு இப்படி இங்கே எப்படி வெகுண்டெழுந்து கொண்டிருக்கிறதோ இதைவிட இன்னும் மோசமான நிலையில் வெகுண்டெழும் பிஜேபி என்கின்ற ஒரு அரசை விரைவில் ஒழித்து கட்டுவோம் என்பதை இந்த மேடையில் சொல்கிறேன். அன்பு அண்ணன் ஆமைக்கறி சீமான் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வரவில்லை. ஏன் போகல அப்படின்னு கேட்டா, ஆமைக்கறி கதையை சொல்லி ஊரை ஏமாத்தி திரள் நிதி பிச்சை எடுத்து பிழைப்பை நடத்துவதற்கே அவருக்கு நேரம் சரியா போயிருக்கும். அப்புறம் எங்கிருந்து அவர் வரப்போறாரு? ஒரு மாநிலத்தினுடைய உரிமை கூட்டத்திற்கு, அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைக்கிறார்கள். நீதான் தமிழன், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயல்ல. தமிழினத்தினுடைய உரிமைக்காக ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு போய் என்ன சொல்லணும் என்ன பண்ணணும்னு கூட பேச தெரியல. அப்புறம் நீ எங்க தமிழன்னு சொல்லிட்டு இருக்க? யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய்? இதுல வேற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விடுவோம். இது என்ன காமெடியா இது? அவர் கூட நான் நினைக்கிறேன் அவர் ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டு வீட்டிலே இருந்திருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படியெல்லாம் இருந்துகிட்டு நீங்கள் தமிழரினுடைய உரிமையை பேசுகிறீர்கள் என்றால் அதை நாங்கள் நம்பி விடுவோமா? இது தேவையற்ற ஒரு அரசியல். நான் தான் முதல்ல சொன்ன, சூரியனை பார்த்து எந்த ஒரு நாய் உழைத்தாலும் அந்த நாய்க்குத்தான் வாய் வலிக்கும். மாறாக சூரியன் அதன் செயலிலிருந்து ஒருபொழுதும் பின்வாங்க போவதில்லை என்பதை அண்ணன் சீமான் அவர்களும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் அவர் பாட்டு பாடிட்டு இருப்பாரு கூப்பிட்ட நேரத்தில். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, பிச்சை எடுத்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக இது, யாருக்காக யாருக்காக அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இன்னொரு 2 வரி இருக்கு, அதை பேசணும்னா ரொம்ப மோசமாயிடும். அதனால பேச வேணாம்னு நினைக்கிறேன். அன்பு அண்ணன் சீமான் அவர்களே, ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை கேட்பதற்கு கூட நீங்கள் வரவில்லை என்றால் தேவையற்ற விவாதங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் வைக்காதீர்கள் என்பதை இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். உங்களை போன்ற எத்தனை சங்கிகள் வந்தாலும் இந்த மாநிலத்தினுடைய உரிமையை மீட்க, இந்த மாநிலத்தினுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்க என்றைக்கும் உழைத்துக் கொண்டே இருக்கிற ஒரே இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை உங்களிடத்திலே சொல்லி, நம்முடைய மாநிலத்தின் உரிமை என்பது நம் கையில் இருக்கிறது. நாம் எல்லாம் நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமையை பெற்றே தீர்வோம். அதற்கு நம்முடைய தளபதியார் அவர்கள் நம்மை வழிநடத்தி நம் இடத்திலே பெற்றுக் கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு வருகிற 2026 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 2026 மட்டுமல்ல, இன்னும் 1 நூற்றாண்டு காலத்திற்கு இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எவனாலும் ஆள முடியாது என்பதை சொல்லி, இந்தி திணிப்பை எங்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
நிதி பகிர்வில் பாரபட்சம் பாற்று எங்களிடத்திலிருந்து எடுக்கிற பிச்சையில் 29 ரூபாய், 1 ரூபாய் பணத்தில் 29 பைசாவை மட்டும் கொடுக்கிற ஒன்றிய அரசே, தொகுதி மறுசீரமைப்பில் அவர்களிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை பிடுங்கிவிட்டால் அவர்கள் அடங்கிவிடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் மீது நீங்கள் எத்துணை திணிப்புகளை திணித்தாலும் நாங்கள் எழுந்து கொண்டே இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்றைக்கும் எழுச்சி பெற்ற இயக்கம். அதனால் எழுந்து கொண்டே இருக்கும். மக்கள் பணியில் என்றைக்கும் அயராது உழைப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.